ரெனோ இன்னைக்கு அப்டேட் பண்ணப்பட்ட ட்ரைபர் இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்லேருந்து நம்ம பார்த்தோம்னா கிரில் செக்ஷன் வந்து புதுசு கொடுத்துருக்காங்க. ஏன்னா வெர்டிக்கல் ஸ்லாட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஈவன் ரெனோவோட அந்த டைமண்ட் டைப் லோகோ இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து இப்போ குளோபல் மாடல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு இன்டர்லாக் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஹூட்டை வந்து புதுசு கொடுத்துருக்காங்க. புது எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்இடி டே டைம் ரன்னிங் லைட்ஸோட. ஈவன் பம்பர் புதுசு, ஸ்கிட் பிளேட் புதுசு, 15 இன்ச் ஃப்ளெக்ஸ் டைப் வீல்ஸ் புதுசு. வண்டி பார்த்திங்கன்னா இன்டீரியர் வந்து நோட்டபுளான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா டுவல் டோன் ஃபினிஷ் வந்து இன்டீரியரில் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து பார்த்திங்கன்னா ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டீரிங் வீல்லாம் தான் பார்த்திங்கன்னா சேம் தான், மோட்டர் கண்ட்ரோல்ஸோடு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஃபெமிலியரான 8 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், வயர்லெஸ் ஆப்பிள் காப்பில் ஆனரோட்டோ கனெக்டிவிட்டியோட கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பேட் வந்து இருக்குது, வயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்து இருக்குது. ஈவன் ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்குது. பட் அப்ஹோல்ஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா சீட்டோட அப்ஹோல்ஸ்ட்ரி வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் எல்லாம் வந்து சேம் தான். மெயினாக வந்து க்ளோ பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டுவல் க்ளோ பாக்ஸ் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ராக்டிகாலிட்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. பட் இன்டீரியரில் வந்து இன்னொரு அடிஷன் என்னென்னா எல்இடி லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. கேபின் லைட்டிங் வந்து எல்இடி ஃபங்க்ஷனாலிட்டியோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து ரியலில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வண்டி 5 சீட்டர், 6 சீட்டர், 7 சீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 3 வெர்ஷன்ஸில் நீங்கள் வாங்கிக்கலாம், பேஸ்ட் ஆன் உங்கள் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. பட் ஸ்பேஸ் படி பார்த்திங்கன்னா எல்லாமே சேம் தான். ஸோ ஆஸ் அ 5 சீட்டர் ஒரு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி இந்த வண்டி இருக்கும். பட் நீங்கள் 3வது ரோ அப்படின்னு நீங்கள் எடுத்தாலே வந்து லைக் பின்னாடி வந்து குழந்தைகள் உட்கார வைக்கலாம் 3rd ரோவில் நீங்கள் லாங் ட்ரைவ்ஸ் எல்லாம் போகிறீங்க அப்படின்னா. பட் ஸ்டில் ஸ்பேஸ் அந்த மாதிரி இருக்கிறது வந்து யூஸபிள். நீங்கள் ஒரு ஷார்ட்டாக கம்யூட் வந்து பண்ணுறீங்க அப்படின்ட்டு இருக்கும்போது. ஸோ இந்த மாடுலர் செட்டப்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா 182 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ், ப்ராக்டிகாலிட்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி. ரியலில் வந்து பார்த்திங்கன்னா புது எல்இடி டைல் லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு பிளாக் ஸ்ட்ரிப் கனெக்ட் பண்ணுற மாதிரி. ரியர்லேயும் வந்து லோகோ வந்து லேட்டஸ்ட்டான ரெனோ லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் 625 லிட்டர்ஸ்ங்க. பிகாஸ் நல்லா யோசிச்சு டெவலப் பண்ண வண்டி இந்த வண்டி இந்தியன் மார்க்கெட்டுக்காக. அதனால தான் ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஆன் த பாயிண்டில் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 6.29 லேக்கு பேஸ் வேரியண்ட்க்கு, பேஸ் அத்தன்டிக் வேரியண்ட்க்கு. எவல்யூஷனுக்கு வந்து 7.25 லேக்கு, டெக்னோக்கு வந்து 8 லட்சம், எமோஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8,65,000. இதுவே எமோஷன் டாப் அண்ட் ஏஎம்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 9,17,000. ஸோ அந்த ஒரு வேரியண்ட்டில் மட்டும் தான் ஏஎம்டி ஆஃபர் பண்ணுறாங்க. பெர்ஃபார்மன்ஸில் எந்த சேஞ்சுமே இல்லை. சேம் 1 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தான் யூஸ் பண்ணுறாங்க. 72 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது, 96 நியூட்டன் மீட்டர்ஸ் அந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இல்லை 5 ஸ்பீட் ஏஎம்டி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த வண்டி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புது விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ 6 ஏர் பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நோட்டபுளான அப்டேட் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி இப்போது 3 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. அதை வந்து 7 வருஷம் இல்லை அன்லிமிட்டட் கிலோமீட்டர் கவரேஜ்க்கு வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் புது ஆர்எஸ்சி ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏஎம்சி ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வண்டி சிஎன்ஜி ஹைட்ரேஷன் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் மைலேஜ் அதிகமாக வேணும் அப்படின்ட்டு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா. ஸோ இதெல்லாம் தான் மெயினான விஷயங்கள். ஸோ இந்த வண்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். கான்டெக்ட் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். See you all again. Take care.